ஒரு சூஃபி ஞானி சொன்னார், மனிதனின் ஆன்மா கடவுளிடம் இருந்து வந்தது. அது இறுதியில் கடவுளையே சென்றடையும். இறுதியாக அது எப்போது கடவுளை அடைகிறதோ அப்போது அதன் பயணம் முழுமையாக முடிவடைகிறது. அதுவரையிலும் அதன் பயணம் தொடரும். அவர் கூறியது அனைத்துக்கும் பொதுவான கருத்து. எங்கே தொடங்கியதோ அங்கேயே போய் முடிவடைவதில்தான் வட்டம் பூர்த்தியாகும் என்பதை அநேக பிறவிகள் அநேக மார்க்கங்களுக்குப் பிறகு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். சொல்லப்போனால் வாழ்வில் ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. உள்ளம் ஏதோ ஒன்றை நாடுகிறது. ஆனால் அது எதை நாடுகிறது என நம்மால் உணரக்கூட முடிவதில்லை. இதுவா, அதுவா, அல்லது வேறொன்றா என எதையோ அடைய முயல்கிறோம். பணம், பொருள், புகழ், அதிகாரம், படிப்பு என இவற்றில் எதையாவது ஒன்றை அடையும் வேட்டை மனிதனின் ஆயுள் முழுவதும் தொடர்கிறது. ஆனால் இவற்றை அடையும் வரை அவனிடம் இருந்த வேகம் அதை அடைந்த பின்னால் அவனிடம் வடிந்து போய் பின்னர் பாடுபட்டு அப்படி அடைந்தவற்றின் மேல் ஒரு சலிப்பு கூட அவனுக்கு ஏற்படுகிறது. இதைதான் அந்த ஞானி ஆன்மாவின் பயணம் என்று விளக்கினார். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடனுக்கோ பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. ஐயா, ஆன்மாவின் இறுதி இலக்கு இறைவனில் முடிவடைகிறது என்கிறீர்களே, அப்படியென்றால் எல்லோரும் இறைவனை அடைகிறார்கள் என்றல்லவா பொருள்படுகிறது? ஆம் என்றார் ஞானி. முன்பின்னாக இருப்பினும் இறுதியில் எல்லோரும் இறைவனை அடையத்தான் செய்வார்கள். இதில் என்ன சந்தேகம்? ஒரு சில அவதூதர்களை தவிர எவருமே இறைவனை அடைந்ததில்லை என்று சமய மார்க்கங்கள் கூறுகின்றனவே. ஞானி சிரித்தார். நீ ஊருக்குள் போய் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு எழுதி கொண்டு வா என்று அவனுக்கு கட்டளையிட்டார். சீடன் ஊருக்குள் போனான். அரசன் முதல் ஆண்டி வரை ஏராளமானவர்களை சந்தித்தான். அவர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள், அவர்களது லட்சியம் என்ன, அவர்கள் மனம் எதை பெற்றால் நிறைவடையும் என்றெல்லாம் விசாரித்து எழுதி கொண்டான். நூற்றுக்கணக்கானவர்களை பேட்டி கண்டு அவர்கள் லட்சியங்களை பற்றி பட்டியலிட்ட பின் அவன் ஞானியிடம் திரும்பி வந்தான். ஐயா, இந்த ஊரின் அரசர் பேரரசுக்கு கப்பம் செலுத்த விரும்பவில்லை. சுதந்திர மன்னனாக இருக்க விரும்புகிறார். இளவரசர் அண்டை நாடுகளை வெற்றி கொள்ள ஆசைப்படுகிறார். தன்வந்தர் தன்னுடைய என்று படிக்க ஆரம்பித்த போது ஞானி குறுக்கிட்டார். அது போகட்டும், இவர்களில் எத்தனை பேர் இறைவனை அடைய விருப்பம் தெரிவித்துள்ளனர்? அதனை முதலில் படி. ஒருவர் கூட இல்லை என்றான் சீடன். நீ உட்பட இல்லையா என்றார் ஞானி சிரித்தபடியே. மௌனமாக தலை குனிந்தான் சீடன். பிரச்சனையே அதுதான். எல்லா ஜீவன்களாலும் இறைவனை அடைய முடியும். இறுதியில் எல்லாம் இறைவனை அடையத்தான் போகின்றன. ஆனால் இப்பொழுதே இப்பிறவியிலேயே இறைவனை அடைய வேண்டும் என விரும்புபவர்கள் இவர்களில் வெகு சிலரே என்றார் ஞானி. உடல் சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உள்ளம் மட்டும் எப்போதும் தான் விரும்புவதில் ஒன்றி நிலைத்து இருக்க வேண்டும். ஆன்மீகத்தை நாடுபவனின் மனம் ஆன்மீகத்தில் லயித்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நாடுபவன் மனம் அதிலேயே ஒன்றி இருக்க வேண்டும். நாம் எதில் தீவிர ஈடுபாட்டுடன் லயிக்கிறோமோ நாம் அதுவாகவே கடைசியில் ஆகிவிடுகிறோம். உலகம் சார்ந்த பொருள்களில் அது எதுவாயினும் சரி, திரண்ட செல்வமோ, நிகரற்ற வெற்றியோ, அல்லது செயற்கரும் செயல் புரிந்த சாதனையோ, எதுவாயினும் எதையும் அடையும் வரை மட்டுமே நம் உள்ளம் அதில் ஈடுபாடு காட்டும். பின்னர் அதை விட்டு அடியோடு விலகிவிடும். ஆன்மீகத்தில் மட்டுமே உள்ளம் லயித்து அந்த இலக்கை எட்டிய பின் திரும்புவது என்பது இல்லை. அதன் பிறகு மீண்டும் பழையபடி நான் என்ற நிலைக்கு வர இடமில்லை. அத்தகைய பரவச நிலையை எட்டியவர்கள் அதன் பின்னர் எதிலும் நாட்டம் செலுத்துவதில்லை. அங்கு அவர்களிடம் தனிப்பட்ட நாட்டம் என்பதே இருக்காது.